அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறது இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 என்ன கடை இன்னும் திறக்கவே இல்ல. அந்த சதீஷ் பையில போய் நம்ம வீட்டுல சாவி வாங்கிட்டு கடையை திறக்க சொன்னோம்ல நம்ம தான். அவன் இன்னும் கடையை திறக்காம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா அவன் எங்கேயாவது செய்யறான்டா. எரும மாடு எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. சாவி இருந்திருந்தா நம்மளாவது கடையை திறந்திருக்கலாம். ஏல ஆல்வின் எப்போ வந்த? நான் வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இவ்வளவு எங்க போய் ஊரை சுத்திட்டு வந்த? நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? வீட்டுல போய் சாவி வாங்கி கடையை திறந்து வைதானே சொன்னேன். நீ என்னடானா தேர் மாதிரி வந்து நிக்கிற. நீ இவ்வளவு எங்க போன? ஏல நான் அப்பவுமே உங்க வீட்டுக்கு போய் சாவி வாங்க போனேன். ஆனா நேகா குளிச்சுட்டு வந்து சாவி எடுத்து தர லேட் ஆகிட்டுன்னு சொன்னா மாப்பிள்ள தப்பா நினைச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு நம்மள அனுப்ப மாட்டான். அதனால அதை சொல்லான்டா. வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். என்னல ஏதோ வந்துன்னு சொல்ல வந்த, அதுக்குள்ள பேந்த முழிச்சிட்டு இருக்க. என்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்க வீட்டுல போய் சாவியை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன்னா வர்ற வழியில எங்க பெரியப்பா பொண்ண பார்த்தேன். அவ என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாளா, அதுல நேரம் போனதே தெரியல மச்சான். சாரில. கேள சதீஷ், பல்ல காமிக்காதல, எனக்கு நல்ல கோவம் வருது. போய் ஃபர்ஸ்ட் சட்டரை ஓபன் பண்ணு. நான் எவ்வளவு நேரம் தான் வந்ததுல இருந்து இப்படியே நிக்க. ஆல்வின் காலையிலேயே யார் வீட்லயோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனா, அங்க என்ன வேலை பார்த்தா? கார் பஞ்சரா இல்ல டயர் எதுவும் மாத்தினியா? எவ்வளவு சம்பளம் தந்தாங்க? ஆமால காரு தான். காருக்கு 2 டயருமே பஞ்சராகி இருந்தது. அது 2ஐயும் கழட்டி மாட்டி கொடுத்துட்டு அப்புறம் இன்ஜின் கொஞ்சம் கொலரா இருந்துச்சு. அதையும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். கனியக்கா வேலை செய்யற வீடுன்னு வேற சொன்னா, காசு வாங்கினியா இல்லையா? என்னது காசு வாங்கினியாவா? ஏல நான் காருக்கு சாதாரணமா ரிப்பேர் தான் பண்ணி கொடுத்தேன். ஆனா அதுக்கு அவைய 5000 ரூபாய் தராங்க. என்னது பஞ்சர் பார்த்ததுக்கு 5000 தந்தாங்களா? ஏல சாக்க குறல. அவங்கள நம்மள மாதிரி நார்மலான ஆளுக்கு கிடையாது. அவங்க போலீஸ் வரங்க. அவங்க வீட்டை நம்ம சுத்தி பார்க்கணும்னாலே ஒரு நாள் ஆயிடும்னு நினைக்கிறேன்டா. அப்புறம் என்ன ஆல்வின், அவங்க தான் பணக்காரங்கன்னு சொல்றா. அப்புறம் தந்த காசை வாங்கிட்டு வர வேண்டியதானே? அந்த மாதிரி ஆளுக்கு 10 ரூபாய் பிச்சை போடுறதுக்கு யோசிப்பாங்க. என்னமோ உனக்கு அவ்வளவு காசு தந்திருக்காங்க, வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே பேசாம. ஏல எரும மாடு, நம்ம செய்யற வேலைக்கு ஏத்தாப்புல தானே நம்ம காசு வாங்கணும். அவங்க காசு அள்ளி தராங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் வாய் பொழுந்து காசை வாங்கிட்டு வந்தா நாலு பின்ன அவங்க வண்டி பஞ்சர்னு நம்ம கடைக்கு ரிப்பேர் பார்க்க வந்துட்டு அவங்க மூஞ்ச பார்த்தா நம்மளுக்கு அசிங்கமா இருக்காதா? ஆல்வின் காலையிலேயே மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கு. நீ வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்திருக்கா. நானா வாங்கி பைக்குள்ள சொருவிட்டு வந்திருப்பேன்ப்பா. இல்ல சதீஷ், நான் உங்க வீட்டுக்கு போனல, அப்போ அங்க ஒரு கூத்து நடந்துச்சு. என்ன தெரியுமா? நாங்க ஒரு பொண்ணு பார்த்தேன். அது யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. ஆல்வின் என்னது பொண்ண பத்தியா? ஒருவேளை உன் லவ்வர் கண்ணழகி வீட்டுக்கு போயிட்டியோ? கண்ணழகியும் இல்ல பொண்ணழகியும் கிடையாது. நம்ம மெக்கானிக் ஷாப்புக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு வண்டியை தள்ளிட்டே வந்துச்சே, ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி எந்த பொண்ணு எனக்கு ஞாபகத்துல வரலையல. அப்படி ஞாபகத்துக்கு வருதுன்னா இந்த கண்ணழகி தான் அவளா? ஏல சதீஷ், கண்ணழகி ஏன் ஆளுன்னு சொல்ற? ஆனா 24 மணி நேரமும் நீ தான் அந்த கண்ணழகியே நினைச்சிட்டு இருப்ப போல. நீ சீக்கிரத்துல அவளை உஷார் பண்ணிடுவப்பா. என்னது கண்ணழகி நான் உஷார் பண்ணுவேனா? போல நான் உஷார் பண்ற ஆளுலாம் தேவதை, அழகு தேவதை. கேள இப்ப நான் என்ன பேச வந்தேன், நீ குறுக்குல என்ன பேசிட்டு இருக்க? நீ அழகு தேவதையே உஷார் பண்ணிக்கோ இல்ல அழகு தேவதையே உஷார் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. சரி சொல்லுப்பா, எந்த பொண்ணு? அதான்ல அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன கோவத்துல அடிச்சா, அதுக்கு கோவமா நீ அவளை அடிச்ச. அப்புறம் அந்த பொண்ணு கூட மறைச்சிட்டு போச்சு தெரியுமா? ஓஹோ ஞாபகம் இருக்குல்ல, அந்த டோரா மண்டை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சோடா புட்டி கண்ணாடியை போட்டுட்டு வந்து முறைச்சிட்டு போச்சு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய சொல்றியா? ஆமால அதே பிள்ளைதான். அந்த பொண்ணு யாரு தெரியுமா? நான் ஒரு வீட்டுக்கு போனல,
பணக்கார வீடு, அந்த பணக்கார வீட்டுல தான் அந்த பொண்ணு இருந்துச்சு. பார்த்தா அந்த வீட்டம்மா இருக்காங்களே அவங்களோட பொண்ணா அது. நினைச்சல அவ பேச்சு திமிரு அகம்பாவம் எல்லாத்தையும் பார்க்க முடியல. நினைச்சேன் அவ பணக்கார வீட்டு பிள்ளையாதான் இருப்பானே. நினைச்ச மாதிரியே பணக்கார வீட்டு பிள்ளை தானே. சரி, மறுபடியும் போய் அவட்ட அடி வாங்கினியா? இல்லல, இன்னைக்கு நான் தான் அவளுக்கு ஒரு அறை வச்சேன். என்னது, நீ அடிச்சியா? ஏல அந்த பொண்ணு கனியக்காவை அவ்வளோ மட்டுமா பேசுது. அவங்க வீட்டுல அவங்க வேலை செய்யறாங்களே, சரி கொஞ்சம் அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. அதனால அங்கேயே வச்சேன் பாரு அறை. எப்படியும் அந்த பொண்ணு என் மேல கோவத்துலதான் இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ நல்லதுதான் செஞ்சுட்டு வந்திருக்கா. அன்னைக்கு ஒன்னு அடிக்க முடியல, அவளுக்கு திருப்பி ஒரு அறை கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நீ அன்னைக்கு விட்டுட்ட, அதுக்கு பதில் இன்னைக்கு கொடுத்துட்ட. இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒண்ணு ஆல்வின், அந்த பொண்ணு பணக்கார பொண்ணு வேற சொன்னா, அது எப்ப வேணாலும் உன்னை ஒரு அட்டாக் பண்ணும். கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ. பாத்துக்கலாம்ல. என்னடா அருண், ரொம்ப சைலண்டா வர. அடிக்க போறது நினைச்சு பயமா இருக்கும். நான்லாம் ஏன் பயப்பட போறேன்? அவனை முன்ன மாதிரி அடிக்கலாமா இல்ல பின்ன மாதிரி அடிக்கலாமான்னு நான் திங்க் பண்ணிட்டு வரேன். வெரி குட் வெரி குட், அப்படிதான் திங்க் பண்ணணும். அவனை எந்த மரம் வேணாலும் அடி, ஆனா அவன் கையை முறிச்சிடணும். நான் என்னன்னா அவன் மூஞ்ச வடிக்குவா இல்ல முதுக வடிக்குவான்னு பிளான் பண்ணிட்டு வந்தா, நீ என்னன்னா அவன் கைய ஒடின்னு அவன் கையிலேயே தான் குறி வச்சிட்டு இருக்க. எனக்கு அவன் கையை முறிக்கணும், அதுதான் இப்ப என்னோட ஒரே குறிக்கோள். அமிர்தா, நீ அவன் கைய முறின்னு சொல்றத பார்த்தா நீ அவன்கிட்ட ஏதாவது வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டியா? நீ விஜயனும் கேட்ட மாதிரியே கரெக்டா இவனும் கேக்குறான். ஒருவேளை நம்ம வாயை கொடுத்து தான் வாங்கி கட்டிக்கிட்டோமோ? இருந்தாலும் அவன் கையை முறிச்சு ஆகணும். என்ன அமிர்தா சைலண்டா இருக்க? ஆமாடா, நீ சொல்ற மாதிரி அவன் என் மேல கையை வாங்கிட்டான். நான் யாருன்னு தெரியாம என் மேல கையை வாங்கிட்டேன்ல, அவன் கையை சும்மா விட மாட்டேன்டா. என்னது, என் அமிர்தா மேலேயே அவன் கையை வாங்கிட்டானா? அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் அவனை நல்ல குழந்தை கட்டாம விட மாட்டேன் பாரு. சரிடா, இப்பதான் நீ என் ஃப்ரெண்டுங்கிறத நிரூபிக்கிறடா. இதே கோவத்தோட போறோம், அவன் கையை முறிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து கிளம்புறோம். ஓகேவா? ஓகே அமிர்தா, ஏன் அமிர்தா மேலேயே கையை வச்சுட்டானு இப்போ எனக்கு கோவம் உச்சந்தால வரையே இருக்கு. செத்தடா மோவன், அன்னைக்கு என் மேலேயே கை வச்சா இன்னைக்கு தெரியும்டா ஏன்டா இவன் மேல நம்ம தொட்டோன்னு. என் ஃப்ரெண்டு உச்ச கோவத்துல வரான், உன்னை இன்னைக்கு பீஸ் ஆக்காம விட மாட்டான் பாருடா. மெக்கானிக் பொறுக்கி எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்பா. சை, என்னால அதை மறக்கவே முடியல. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்களேன். பாப்பா, நான் வெளியே போறேன், என்கிட்ட காசுலாம் இல்ல. நவுளு. அம்மா காசு இருந்தா கொடுங்கம்மா, கொடுத்துட்டு போங்கம்மா ப்ளீஸ். பாரு பாப்பா, நான் அர்ஜென்ட்டா வெளியே போறேன், என்ன தொல்லை பண்ணாத. நவுளு. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, வாங்கி சாப்பிட காசு இருந்தா கொடுங்கம்மா. ஐயோ, உன்னோட பெரிய ரோதனையே போச்சு. தள்ளி போ பாப்பா. பாப்பா பாத்து. பாப்பா, நீ சாப்பிடலையாம்மா? நான் சாப்பிடல. ஏன் பாப்பா நீ சாப்பிடல? நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? ஏன் இந்த நேரத்துல காசு கேட்டுட்டு இங்கோடி அலையிறா? உங்க அம்மாவை எங்க? எனக்கு அம்மாவே இல்லைண்ணா. என்னது, உனக்கு அம்மா இல்லையா? அப்ப நீ எங்கம்மா இருக்கா? பாப்பா, அப்பனா நீ எங்கம்மா இருக்க? யார் கூட இருக்கீங்க? நான் இந்த அங்கிள் கூட இருக்கேன். என்னது, அங்கிள் கூடவா? நீ அங்கிள் கூட இருக்கனா அப்போ உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா? இல்லண்ணா, எங்க வீட்ல பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு என்ன தூக்கி ஒரு அங்கிள் கிட்ட கோவத்துல கொடுத்துட்டாரு. அப்ப காசு வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. அப்பனா அங்கிள் உனக்கு சாப்பாடு தர மாட்டுக்காரா? உன்னை படிக்க வைக்க மாட்டுக்காரா? உன்னை ஒழுங்கா பாத்துக்க மாட்டுக்காரா அந்த அங்கிள்? ஆமாண்ணே, நான் படிக்கணும்னு சொன்னேன்னா அப்ப அவரு உன் கால்ல சூடு வச்சிருவேன்னு சொல்லிட்டு நீ தினமும் தெருல எல்லாம் போய் யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றாரு.
சாய் இப்படிலாம் பொறுக்கி இருக்கதான் செய்றாங்களா? பிறந்த குழந்தைய ஏதோ ஒரு எச்சக்கல்ல நாய்க்கு கொடுத்து அவன் குடிக்க காசு வாங்கிட்டு போயிட்டானா? இவெல்லாம் என் கையில கடிச்சு அவனை சும்மா விட மாட்டேன். இப்படிதாண்டா ஒவ்வொருத்தவங்க குழந்தை இல்லாம கோயில் கோயிலா அலையிறாங்க. ஆனா பிறந்த குழந்தைய ஒழுங்கா வச்சு வளர்க்க தெரியாம இப்படி கொண்டு தள்ளி விட்டுட்டு போயிருந்தானுங்களே ஒரு சில நாய்கள். அண்ணா, நான் இன்னும் நிறைய காசு வாங்கணும். அப்புறம் லேட் ஆச்சுன்னா அந்த அங்கிள் கால்ல சூடு வச்சிருவாரு. நான் போட்டுமா? ஏன் பாப்பா, ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு காசு வாங்கிட்டு போனோன்னு அந்த அங்கிள் சொல்லுவாரு? அது அது 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொண்டு போகாட்டி அவரு அடிப்பாரு. ஏண்டா நம்மளாலேயே ஒரு வேலைக்கு போனா டெய்லி 1000 ரூபாய் வாங்க முடியாதுடா. இந்த பச்சை குழந்தை எப்படி 1000 ரூபாய் வாங்கிட்டு போக முடியும்? இவன்டா அந்த அறிவு கட்டவன். பேசாம அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமாடா? வேண்டாம் வேண்டாம், எங்க அங்கிள் பாவம். பாத்தியாடா இந்த குழந்தைய? இதுதான்டா குழந்தையும் கடவுளும் ஒன்றும் சொல்றது. அந்த பொறுக்கி பையன் எப்படி வளர்த்தாலும் சரி இந்த புள்ள அவரை நம்புதுடா. அதனாலதான் அவரை நீ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலான்னு சொல்ல இந்த புள்ள வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது. இதாண்டா குழந்தை மனசு. பாப்பா, நீ வயிற்றுக்கு சாப்பிடுவியா? உங்க அங்கிள் உனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு தருவாரா? எப்பமாவது ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். நிறைய சாப்பிட்டா காசு காலி ஆயிடலாம். அப்புறம் அங்கிள் அடிப்பாரு. காசை கொண்டு அங்கிள்கிட்ட கொடுப்பேனா அங்கிள் வாங்கிட்டு குடிச்சிட்டு அங்கிள் தூங்கிடுவாரு. நானும் தூங்கிடுவேன். பாப்பா பாப்பா, நீ இனி அந்த அங்கிள் வீட்டுல இருக்காண்டா. எங்க வீட்டுக்கு வரியா? எங்க வீட்டுல உனக்கு 2 அக்கா இருக்காங்க. உன்னையும் வச்சு நான் நல்லா பாத்துக்கிடுவேன் பாப்பா. படிக்கலாம் வைப்பேன். நீ என் வீட்டுக்கு வரியா பாப்பா? வேண்டாண்ணா, அங்கிள் குடிச்சிட்டு தண்ணி கேட்பாரா? நான் அப்போ கோரி கொடுப்பேன். நான் அங்க இல்லாட்டி அப்ப வேற யாரு கோரி கொடுப்பா? அதனால நான் அங்கிள் கூட இருக்கேன். இந்த பச்சை குழந்தைக்கு இருக்கிற பாசம் கூட அது குடிகார நாய்கிட்ட இல்ல. அப்படி இந்த குழந்தை மேல அவனுக்கு பாசம் இருந்திருந்தா இந்த குழந்தைய படிக்க வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எப்படியா காசு வாங்கிட்டு வான்னு தெரு வழியா அலைய விடுறது? சதிசு, பேசாம இந்த குழந்தைகள் காப்பகத்துல கொண்டு விட்டுருமாடா. எனக்கு அந்த குடிகார கிட்ட விடுறதுக்கு பயமா இருக்குல்ல. அவன் இந்த குழந்தைய ஒழுங்கா பாத்துக்குவானான்னு எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு சதீஷு. இல்ல இல்லண்ணா, அங்கதான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் அங்க கிளம்புறேன். பாய். சரிம்மா, இப்ப நீ எங்க தான் போறமா? காசு வாங்கிட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு போவேன். இப்ப என்ன பாப்பா, உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்தா நீ நேரே உங்க வீட்டுக்கு போயிருவியா? போயிடுவேனே. இதாம்மா, இதுல 1000 ரூபாய் இருக்கு. இதை வாங்கிட்டு நேரே நீ வீட்டுக்கு போ. என்னம்மா? அண்ணா, இந்த காசு நிஜமாவே எனக்கா? ஆமாடா, உனக்கு தான். ஐ ஜாலி. இந்த காசை கொண்டுட்டு போய் அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு நான் என் ஃப்ரெண்டோட இன்னைக்கு சீக்கிரமா போய் விளையாட போறேன். பாப்பா, கொஞ்சம் இங்க வாமா. என்னண்ணா? எனக்கு வீடு எங்க இருக்கு? நீ எங்க தங்கியிருக்காமா? அது அங்க அங்க காவா ஓடும்ல, அது பக்கத்துல தான் ஒரு கொட்டா மாதிரி போட்டு நாங்க எல்லாரும் அங்க தான் தங்குறோம். ஓ, நிறைய பேர் தங்குறீங்களா? அங்க உன் கூட பெரிய பெரிய அக்கா யாராச்சும் இருக்காங்களா? இல்ல இல்ல ஆல்வின், இருக்காங்களே, நிறைய அக்கா இருக்காங்க. ஒரு 20 வயசுல அக்கா யாராச்சும் இருக்காங்களா அங்க? அக்கா நிறைய இருக்காங்க. ஆனா எவ்வளவு வயசுன்னு எனக்கு தெரியாது. ஏன் ஆல்வின், அறிவு இருக்கால உனக்கு கொஞ்சமாவது? நம்ம தங்கச்சிலாம் அங்கெல்லாம் இருக்க மாட்டா. அவ ராணி மாதிரி ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா தான் இருப்பா. பாப்பா, நீ கிளம்புமா. சரி பாப்பா, பார்த்து இருந்துக்கோ. உனக்கு காசு எதுவும் தேவைப்பட்டாலோ இல்லை சாப்பாடு எதுவும் தேவைப்பட்டாலோ தயங்காம, நான் உன் அண்ணன் மாதிரி தான். இதான் அண்ணன் கடை. இங்க வந்து அண்ணன்கிட்ட கேளு. என்னம்மா? சரிண்ணா. அண்ணா, உங்க பேர் என்ன? என் பேரு ஆல்வின் ராஜா. ராஜாண்ணா, பாய். ஹோஸ் கலர் சட்டண்ணா, உங்களுக்கும் பாய். ஏல ஆல்வின், உன் தங்கச்சி அங்க இருப்பான்னு உனக்கு எப்படி அப்படிலாம் என்ன வருது? கடவுள் நம்மள கைவிடலாம் மாட்டாரு. உன் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்பா. இல்ல, எங்க அப்பனு இப்படித்தானே என் தங்கச்சி யாத்தையே தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். என் தங்கச்சி இப்படித்தானே அவளும் கஷ்டப்பட்டிருப்பா. அவ எங்க இருந்து எப்படி கஷ்டப்பட்டிருப்பாளோ. இந்த குழந்தைய பார்க்க முடியல, என் நெஞ்செல்லாம் வலிக்குதுல என் தங்கச்சி நினைச்சு. இந்த பாரு ஆல்வினு, நீ ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா உன் தங்கச்சி பாப்ப. அவ மகாராணி மாதிரி உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காம வேலையை பாரு. வா.
எனக்கும் என் தங்கச்சி எப்படியாச்சும் பாத்துருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. சரி விடு, அப்ப வேலை பார்க்கலாமா? இல்ல சதீஷ், அந்த குமார் அண்ணன் வீட்டுல அன்னைக்கு போய் பஞ்சர் பார்த்து கொடுத்தால ஒரு வண்டி, அது ஸ்டார்ட் ஆகும் மண்டுக்கு தான். அந்த அண்ணனால தள்ளிட்டு வர முடியலையா, கொஞ்சம் போய் அந்த வண்டியை எடுத்துட்டு வரையல கடைக்கு. சரிடா சரி, நான் எடுத்துட்டு வரேன். நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம வேலையை பாரு. தங்கச்சி சென்டிமெண்ட்ல ஆல்வின் அடிச்சுக்க ஆளே கிடையாது. யாராவது தங்கச்சின்னு வந்து காசு கேட்டா போதும், கையில இருக்க காசு அப்படியே கொடுத்துருவான். இப்ப காலையில தான் போய் 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தா. இந்த பாப்பா கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சோன்னே அவன் கையில இருக்கிற 1000 ரூபாவை யோசிக்காம அந்த பாப்பாட்ட கொடுத்துட்டான். இவனுக்கு நல்ல மனசு. ஆமா, நீ ஓட்டுற வேகத்துக்கு உன சிக்கன்னு புடிச்சிட்டாலும் உன் வண்டி 30 ஸ்பீடை விட்டு தாண்டாதடி. வர அம்மாச்சி, நம்ம போறது மெயின் ரோடு, நிறைய வண்டி வரும் போவோம். ஏதாச்சும் ஒரு வண்டி மேல தெரியாம மோதிட்டா கூட விழுந்தா அடி கம்மியா தானே படும் அம்மாச்சி. அதனாலதான் நான் பையாவே போறேன். ஏ நேஹா, வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடியே வா, முட்டிடுவேன் மோதிடுவேன்னு நீ அவசகுணமா யோசிக்கிறது. நம்ம வண்டியை நல்லா ஓட்டுறோம்னு நினைச்சு ஓட்டினா போயிடுமா? போயிடும் அம்மாச்சி, போயிடும். வண்டி பரலோகத்துக்கு போயிடும், பரவாயில்லையா? போயிடும். ராதா வண்டி ஓட்டினாவது 10 நிமிஷத்துக்கு இங்கிருந்து எடுத்துட்டு போய் டி நகர்ல விட்டுருவா. நீயும் ஓட்டுற 1/2 மணி நேரமும் ஓட்டுற, என் குறுக்கு தேஞ்சிரும் போல இருக்கு. யாரம்மாச்சி? அண்ணன் தான் அடிக்கான். ஆனா இப்ப எதுக்கு அடிக்கான்னு தெரியலையாமே. கேக்குதாப்பா ஆல்வின்? கேக்குதா மாச்சி? ஒரே காத்தடிக்கிற சவுண்டா கேக்குது. எங்க இருக்கீங்க? நாங்க டி நகருக்கு போயிட்டு இருக்கோம்ப்பா. என்ன மச்சி, டி நகரா போறீங்க? யாரெல்லாம் போறீங்க? நானும் நேகாவும் தான்ப்பா போறோம். அப்படியா மச்சி, சரி. நேகா என்ன பண்றா? நேகா தான்ப்பா வண்டி ஓட்டுறா, பேசுறியா? சரி மச்சி, கொடுங்க. நேஹாமா, ஆல்வின் உன்கிட்ட ஏதோ 2 வார்த்தை பேசணுமா, என்னன்னு கேளுமா. சொல்லுண்ணா. என்னடா சொல்லாம கொள்ளாம திரும்பி டி நகர் கிளம்பிட்டிய? இல்லண்ணா, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதா இருந்துச்சு காலேஜுக்கு, அதான் கிளம்புனேன். ஏண்டா, எது வேணும்னாலும் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எதுக்கு நீங்க தேவையில்லாம கிளம்பி போய் வெயில அலையிறீங்க? அங்க வேற கூட்டமா இருக்கும்டா. இல்லண்ணா, நாங்க பஜாருக்குள்ளெல்லாம் போகல, சும்மா எதிர்த்தாப்புலயே வாங்கிட்டு வந்துருவோண்ணா. சரிம்மா, பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. ஆமா, ராதா எங்க டியூஷன்ல இருக்காளா இல்ல வீட்டுக்கு வந்துட்டாளா? ராதா வீட்டுல தானே இருக்கா, அரசிய பாத்துக்கிட்டு. என்னண்ணா திடீர்னு போன் பண்ணிருக்கா, எல்லாத்தையும் விசாரிக்க என்னாச்சுன்னா? இல்லடா, உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் போன் பண்ணி கேட்கலாமேன்னு கேட்டேன். சரி, பார்த்து கவனமா போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா போங்க. வீட்டுல போய் ராதாவை படிக்க சொல்லு எக்ஸாமுக்கு. சரிண்ணா, வைக்கட்டுமாண்ணா? சரிடா, பாய். அம்மாச்சி, காதுல இருந்து போன எடு. என்ன மிர்தா, வண்டி இங்கே நீ போயிட சொல்லிட்ட. நீ சொன்னி அந்த பையன் கடை, கடை இங்கதான் பக்கத்துல இருக்கோ? கடை இங்க இல்ல, அதோ அங்க தெரியுது பாரு, அதான் கடை. கடை அங்கதானே இருக்கு. நீ ஏன் இங்கேயே வண்டி நிறுத்த சொன்ன? நேரா அவன் கடையில போய் ஸ்டைலா வண்டி நிறுத்தி அவனை 2 போடு போட்டிருப்பேன். இல்லடா, இந்த இடத்துலதான் இந்த அமிர்தா நிக்கிறா. நீ அவனை அடிக்கணும். ஆனா அவன் யார் அடிச்சா நீ குழம்பிட்டலையணும். நான் தான் ஆளை வச்சு அடிக்க சொன்னேன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. அதுதான்டா அந்த அமிர்தா ஸ்டைல். என்ன மிர்தா, உன்னையே அவன் அடிக்கிறதுக்கு கை வாங்கியிருக்கான். அப்போ நான் அவனை அடிக்கிறது நீ பார்த்தா தானே உனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் சொல்லலடா, நீ அவனை அடிக்கணும். ஆனா அவன் எதுக்கு இவன் அடிக்கிறானே தெரியாம குழம்பணும். அதுதான்டா நான் அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். அதனாலதான் நான் இங்கே நிக்கிறேன். நீ எப்படியாச்சும் அடிப்பான்னு எனக்கு தெரியும். நீ போய் அடிச்சுட்டு தூள் கிளப்பிட்டு வா போ. இவ வேற நைஸா அவன்கிட்ட நம்மள மாட்டி விட்டு நைஸா இங்கேயே நடுவு பாக்குறா. அவன் வேற பார்க்க ஆளு கட்டுமுட்டுன்னு இருக்கான்.
முழிச்சுக்கிட்டு இருக்கா? போடா போய் என் கையை முறிச்சிட்டு வா. இதோ 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 போறேன். அவன் ஒரு கையும் முறிக்கணுமா இல்ல ரெண்டு கையுமே சேர்த்து முறிக்கணுமா? ஏ அருண், நீ போற வேகத்தை பார்த்தா அவன் ரெண்டு கையும் முறிச்சிருவா போல இருக்கு. பாவண்டா, அப்புறம் அவனுக்கு சோறு சாப்பிடலாம் கை வேணும்ல, அதனால ஒரு கையை மட்டும் முறிச்சா போதும். சரியா? வீட்டுல எங்க அம்மா கருப்பம்பூச்சி பள்ளி இருக்கு அடிக்க வாடான்னு சொன்னா கூட நான் பயந்துட்டு போக மாட்டேன். ஆனா இவளை லவ் பண்ணன்ற ஒரு காரணத்துக்காக இவ சொன்னோன்னு நான் அடிக்க போறேன். கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஏண்டா இந்த அமிர்தா மேலேயே கை வச்சா? எனக்கு கேட்க ஆள் நினைச்சு என் ஃப்ரெண்ட் இருக்காண்டா, தோ வந்துகிட்டு இருக்கான் பாரு. உன் வலது கையை முறி